ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. நான் உங்க வீரான மிஸ் சபரி. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இப்ப நீங்க பாக்குறது ஸ்ரீரங்கத்துல கண்ணாடி அறை சேவையில் இருக்கிற அந்த ஆண்டாள் தான். இன்னைக்கு மார்கழி 12ஆம் நாள். இதுக்கு முன்னாடி பாசரங்களோட குழுவை நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்க பாத்துக்கலாம். இந்த பாசரமே எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கனைத்து இளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி அப்படின்னு ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம இந்த பாசரமும் ஒரு பெண்ணை எழுப்புற பாசரம் தான். அதனால இந்த பாசர அலங்காரத்திலையும் ஒரு பெண்ணு படுத்துட்டு இருக்கிற மாதிரியே அலங்காரம் பண்ணி முன்னாடி நிறைய பசுக்கள் தன்னோட கன்றுக்குட்டியை எதிர்நோக்கி காத்திருக்கிற மாதிரி, தன்னோட கன்றுக்குட்டி எங்கன்னு தேடுற மாதிரி பசுக்கள் அந்த இடத்துல வச்சிருக்காங்க. இந்த பசுக்கள் எருமைகள்லாம் தன்னோட கன்றை நினைச்சு பாலை நிக்காம கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி, அது கொட்டி கொட்டி அப்படியே சேராயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆண்டாள் இந்த பாசுரத்துல வர்ணிக்கிறாங்க. அதுக்கேத்த மாதிரியே அங்க அலங்காரம் பண்ணிருக்காங்க. அடுத்தடுத்த வரிகள்ல சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற அப்படின்னு வருது. அப்ப தென்னிலங்கை கோமான்னா ராவணன் தான். ராவணனை வதம் செஞ்சது யாரு அப்படின்னா அது நம்மளோட ராமர் தான். அதனால ராமாயணத்திலிருந்து ஒரு சின்ன அலங்காரத்தை வச்சிருக்காங்க. குகன் படலத்திலிருந்து ஒரு சின்ன அழகான காட்சியை பாசுர அலங்காரமா வச்சிருக்காங்க. இப்ப நீங்க பாக்குறது 2023ல அலங்கரிச்சு வச்ச குழு. இப்ப நீங்க பாக்குறது 2024ல அலங்கரிச்சு வச்ச குழு. ஒவ்வொரு வருஷமும் ஒரு சின்ன சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி அவ்வளவு அற்புதமா செஞ்சுட்டு இருக்காங்க ஸ்ரீரங்கத்துல. இந்த மாதிரி பாசுரத்துல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிச்சு ஆண்டாள் கண்ணாடி அறை சேவையில குழுவா வச்சிருக்காங்க. நாளைக்கு அடுத்த பாசுரத்தோட குழுல உங்களை சந்திக்கிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.